கொண்டிருக்கும்போது ஒரு வயதான பெருமாட்டி பெரிய சுமையை மூட்டையா கட்டிக்கிட்டு போறான். துணிமணி அது பொருள்களை எடுத்துக்கிட்டு அவர் பாக்குறாரு, ஒரு வயதான பெருமாட்டி இவ்வளவு பெரும் சுமையை தூக்கிட்டு போறாளேன்ட்டு நல்லா மனசுல பதிவு வச்சுக்கணும். அவர் என்ன பண்றாரு, தாயே இந்த சுமையை எனக்கு தர்றீங்களா, நான் நீங்க எங்க போறீங்களோ அதுவரை சுமந்து கொண்டு வந்து தர்றேன்ற. அப்படியாப்பா, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? இல்ல தாயே கொடுங்க, எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லைன்னு வாங்கி வச்சுக்கிறார். அந்த தாய் கூடவே நடக்கிறார். எங்க போறீங்க தாயே? நான் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போறப்பா, இந்த ஊர்ல எனக்கு வாழ பிடிக்கல. ஏனம்மா பிடிக்கல? ஐயோ, நான் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன், இந்த பண்பாடை கொண்டவ, இந்த வழிபாட்டை ஏற்றவ, என்னுடைய மதமே வேறு, என் வழிபாடே வேறு. ஆனா எவனோ ஒரு பய மம்மதுன்னு ஒரு பையன் வந்திருக்கான, மம்மது, அவன் இந்த மக்களை பூரான் தவறா வழிநடத்தி கொண்டு போறான் தம்பி, இஸ்லாமா மாத்திக்கிட்டு இருக்கான். அதனால நான் இங்க இருந்தா ஒருவேளை நானே மாறிடுவேணும்னு பயமா இருக்கு. அதனால ஊரை காலி பண்ணிட்டு போறேன். அந்த பய விளங்குவானா? அவன் உருப்படுவானா? அவனெல்லாம் ஒரு மனுஷனா? அந்த அவன் பேச்சு இந்த சனம் கேட்டுக்கிட்டு இருக்கு. மூச்சு விடாம திட்டுறான் அந்த பெரியம்மா, இந்த கிழவி. வாயை திறக்கல இவர் நபிகள் வாயை திறக்க. அப்படியே மூட்டை கொண்டு வந்துகிட்டே போனான். போனவன, தம்பி ரொம்ப நன்றிப்பா, இதாப்பா நான் வர வேண்டிய இடம், மூட்டையை கொடுப்பா. இந்தாங்க தாயே. இல்லப்பா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துட்டு வந்து இந்தாப்பா இந்த காசை வச்சுக்கப்பா. வேணாம் தாயே, இது தாய்க்கு மகன் செய்யற கடமையா செஞ்சனே ஒழிய காசுக்கு செய்யல. நான் போயிட்டு வரேன் தாயே. போயிட்டேன். ரொம்ப எப்பா நில்லுப்பா, இவ்வளவு தூரம் வந்த தம்பி, உன் பேரு கூட என்னன்னு சொல்லாம போயிட்டியப்பா, போறியப்பா அப்படின்னு. அம்மா நீங்க இவ்வளவு தூரம் திட்டிக்கிட்டே வந்தீங்கல்லம்மா மம்மது, அது நான் தானம்மா, அது நான் தான்.